நைக்காவில் பார்த்தீங்கன்னா நான் சோப்பு ஆர்டர் போட்டிருந்தேன். அது எனக்கு வந்திருக்கு. ஸோ அது என்ன சோப்பு, ஸோ அதை எப்படி ஆர்டர் போட்டேன், எவ்வளோ எனக்கு அமௌண்ட் ஆச்சு, எவ்வளோ லெஸ் ஆச்சு அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப கம்மி ரேட்டுக்கு அந்த சோப்பு நான் ஆர்டர் போட்டேன். நல்ல கம்பெனி தான் அதுவும். ஸோ பாக்ஸு ஓரளவுக்கு நம்மளால் பிரிக்க முடியல, அதனால் கச்சா முச்சானே பிரிச்சுப்போம். ஓகே, இது நமக்கான பில்லு ரெசிப்ட் வந்துருக்குது. நான் வந்துட்டு கிட்டத்தட்ட நிறையா சோப்பு போட்டிருந்தேன். இங்கே பாருங்கள், அந்த சோப்போட விலை அப்படின்றது பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகம்தான். ஆனால் நான் வந்துட்டு இதிலெல்லாம் போட்டு கோடெல்லாம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் எனக்கு பார்த்திங்கன்னா 40 ரூபாயாக மாறிடுச்சு. ஸோ இது வந்துட்டு ஹேண்ட்மேடு சோப்புன்னு சொல்லுவாங்க, ஹோம்மேடு சோப்புன்னு சொல்லுவாங்க. அதாவது வீட்டிலேயே செய்யக்கூடிய வந்துட்டு ஒரு சோப்பு. இந்த இது வந்துட்டு இப்போ நம்ம போட்டதில் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்றத. ஓகே, கலர் கலராக வந்துருக்குது. இங்கே பாருங்கள், இவ்வளோவுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரிஸில் இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஜாஸ்மின் சோப்பு, காதியோட ஜாஸ்மின் சோப்பு நேச்சுரல் சோப்புன்னு சொல்லியிருக்காங்க. பட் நான் ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டில் எனக்கு இது வாங்கி தரக்குள்ள எனக்கு பெருசாக ஈடுபாடு இல்லை. அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால் கொடுத்துட்டேன். ஸோ இதனுடைய விலை பார்த்திங்கன்னா 90 ரூபா. ஸோ கோகோனட் மில்க் சோப்பு, ஹனியும் வந்துட்டு இதில் சேர்த்துருக்காங்க. இதுவும் காதி ப்ராடக்ட் தான். இதனுடைய விலையும் அதே தான், அதே 90 ரூபா தான். இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 90 ரூபா அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்துட்டு இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா லாவெண்டர் சோப்பு, பியூர் லாவெண்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஸ் யூஷுவல் இதோட விலையும் பார்த்திங்கன்னா 90 ரூபா தான். இந்த சோப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆலிவேரா தான், பட் இருந்தாலும் எனக்கு இதில் வெத்தலை பாக்கு வாசனை வரும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த வாசனை உங்களுக்கும் வருதான்றதை கமெண்டில் சொல்லுங்கள். இதனுடைய விலையும் 90 ரூபா தான். நான் போட்டது வந்து 14 சோப்பு போட்டிருக்கேங்க. 14 சோப்பில் எனக்கு 9 தான் வந்திருக்கு. இதை பொறுத்தவரைக்கும் என்னென்னா, உங்களுக்கு இப்போ நீங்கள் சோப்பு ஆர்டர் போடுறீங்கள, சோப்பு ஆர்டர் போட்டிங்கன்னா அது வந்துட்டு ஸ்டாக் எது இதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் முன்னாடி அனுப்பிடுவாங்க. இது நல்ல விஷயம். ஏன்னா வந்துட்டு ஸ்டாக் இல்லைன்றதுக்காக மொத்தத்தையும் வச்சுட்டுலாம் இருக்க மாட்டாங்க. ஸ்டாக் இப்போ எது அவைலபிளாக இருக்கோ அதை உங்களுக்கு முன்னாடி அனுப்பிடுவாங்க. ஸோ இது வந்துட்டு ரோஸ் வாட்டர் சோப்பு. இதோட விலையும் பார்த்திங்கன்னா 90 ரூபா தான். சாஃப்ரான் சோப்பு இது. ஸோ இதோட விலை பார்த்திங்கனாலும் வந்துட்டு இதுவும் காதி தான். எல்லாமே காதி தான் போட்டிருக்கேன், 90 ரூபா தான். இதில் ஒரு சோப்போட விலை மட்டும் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, பப்பாயா. இதுவும் 90 ரூபா தான். இந்த சோப்பு பார்த்திங்கன்னா இதுவும் வந்துட்டு காதியோட இது தான். இதனுடைய விலையும் வந்து 90 ரூபா தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு லெமன் சோப்பு தான் ரேட் அதிகம்னு நினைக்கிறேன். இல்லை ஒரு வேளை எனக்கு அது அனுப்பலைன்னு நினைக்கிறேங்க. ஸோ இந்த சோப்பு எல்லாமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஹேண்ட்மேடு சோப்பு, ஹோமில் வந்துட்டு பண்ணுறாங்க. இதோ இங்கே பாருங்கள். ஸோ நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா வாசனையாகவும் இருக்குது. ரொம்ப ஒரு எரிச்சல் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நான் இந்த சோப்பு யூஸ் பண்ணக்குள்ள எனக்கு ரொம்ப வந்துட்டு நல்லா இருந்தது. ஃபஸ்ட் டைம் நான் சொல்லக்குள்ள எதுக்கு நமக்கு இருக்கவே இருக்குது அப்போலேருந்து இப்போ வரைக்கும் சோப்பு, நம்ம ஏன் இதுக்குள்ளே பூந்துக்கிட்டு அப்படின்னு வந்துட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் எனக்கு அதுக்கப்புறமேட்டுக்கு இதை யூஸ் பண்ண தான் எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்தது. அதனால் இப்போ நானே அவங்கள்ட்ட சொல்லாமலே ஆர்டர் போட்டு இதை வாங்கி வச்சுருக்கிறேன். ஓகே, ஆக மொத்தம் நம்ம எத்தனை சோப்பு போட்டிருக்கிறோம்னா 9 சோப்புகள் போட்டிருக்கோம். இந்த 9 சோப்புகளோட விலை என்ன, எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 365 ரூபா. இந்த 9 சோப்புகளோட விலை அப்படின்றது 365 ரூபா. நான் 12மே பார்த்திங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட 535 ரூபா சம்திங் தான் வந்துச்சு. மீதி பேலன்ஸ் இருக்கிற சோப்பு வரும், அதுக்கு தகுந்த காசை நம்ம கொடுத்துடலாம். இது முன்னாடி வர்றதுனால நமக்கு பார்த்திங்கன்னா அதில் எந்த வித மைனஸ் பண்ணுறது இல்லை, வெறும் வந்துட்டு கம்மியான ரேட்டுக்கு தானே உங்களுக்கு கொடுக்குறோம், கம்மியான ப்ராடக்ட்டு தானே, 3 ப்ராடக்ட்டுக்கு உங்களுக்கு வந்துட்டு அதுக்கு தனியாக டெலிவரி சார்ஜஸ் போடுவோம் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு வந்துட்டு ஓகேவாக இருக்குது. உங்களுக்கு ஒரு வேளை இது தேவைப்படுது அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள், இதனுடைய லிங்க் அனுப்புகிறேன். ஆக்சுவலி இது வந்து ஸ்பான்சர்லாம் கிடையாது, நானாக காசு போட்டு வாங்கி நான் யூஸ் பண்ணதை சொல்கிறேன். எனக்கு ஓகே, எப்போவுமே சரி, நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்கன்னா நிறையா ஒரே டைமில் எல்லாம் வாங்கிடாமல் ஒரு ப்ராடக்டை வாங்கி முதல்ல யூஸ் பண்ணுங்கள். அது உங்களுக்கு செட் ஆகுதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேணால் நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே நண்பர்களே, ஸோ நம்ம நாளைக்கு இது போல் வந்துட்டு ஒரு பயனுள்ள ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.